தனுஷு ராசிக்காரங்களோட காதல் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இந்த தனுஷு ராசிக்காரங்க வந்து ஒரு காதலோட ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. அதாவது இவங்களோட காதல் வந்து எப்படி இருக்குன்னா அப்படி போயிட்டே இருக்கும், அதாவது டு பி கண்டினியூ மாதிரி. ஆனால் வந்து இவங்க வந்து காதலிக்க, அதாவது இந்த தனுஷு ராசி காரங்களோட காதல் வந்து எப்படின்னா இவங்க வந்து 100% ட்ரூவான காதல், இவங்க வந்து 100% ட்ரூவான காதலாக தான் இருப்பாங்க. ஆனால் இவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர் வந்து இவங்களை வந்து ஏமாற்றக்கூடிய பர்சனாக மாறிடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுனா இவங்களுக்கு வந்து ஒரு காதல் கை கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இவங்க நிறைய காதல் அந்த இவங்களுக்கு கரெக்டாக ஆக்ட் ஆகிற வரைக்கும், ஏன்னா இவங்க வந்து 100% பியூர் சோல். இவங்க வந்து நல்ல காதலிக்கணும், இந்த காதல்னால நம்ம வாழ்க்கை அமைக்கணும் வரைக்கும் நல்ல நீ இல்லாமல் வாழ முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவங்களோட காதல் இருக்கும். ஒரு நேர்த்தியான காதலாக இருக்கும். ஸோ அப்போ இவங்களுக்கு அது ஆப்போசிட் பர்சனை பொறுத்தது. ஸோ இவங்க வந்து அந்த காதலை சென்று அடையிற வரைக்கும், அந்த பர்சன் நல்ல ஒரு பர்சனை சென்று அடையிற வரைக்கும் இவங்களுக்கு, அதாவது அனுபவம் எடுக்கிறதுக்கு தானே வாழ்க்கையே. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு வந்து காதல் வந்துக்கிட்டே இருக்கும். அதில் வந்து தன் ஆப்போனண்ட்டை பொறுத்து தான் இவங்களோட காதல் நிலைத்தன்மையாக இருக்குதா இல்லைன்னா அது வந்து வைப் அவுட் ஆகுதாங்கிறது எல்லாமே வந்து அவங்களோட பார்ட்னரை பொறுத்து தான் அதை டிசைட் பண்ண முடியும். ஸோ இவங்க வந்து எப்படின்னா, ஆனால் இவங்க காதல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தனுஷு ராசிக்காரங்களோட காதல் அவமானத்தில் தான் முடியும். அதாவது குடும்பத்தில் அவமானம், கேவலம், நண்பர்கள் இடத்துல கேவலம், ஊர் ஃபுல்லாக கேவலப்படுறது எல்லாமே வந்து தனுஷு ராசிக்காரங்களோட காதலாக தான் இருக்கும். அதாவது மற்றவங்க நம்ம இவங்க யோசிப்பாங்க, எல்லாரும் தானே உலகத்தில் காதலிக்கிறான், நான் மட்டுமாடா காதலிக்கிறேன் அப்படின்லாம் கேள்வி எழுப்புறது எல்லாமே இவங்க தான். ஏன்னா இவங்க காதலிச்சிட்டாங்கன்னா இவங்களுக்கு 100% பிரச்சனை வந்துட்டே இருக்கும். அதாவது வீட்டில் பிரச்சனை வரும், நண்பர்கள் இடத்துல ஒரு கேவலகரமாகவே இவங்களுக்கு காதல் இருக்கும். இவங்க நினைப்பாங்க அது தெய்வீக காதல், நம்மளுடைய ஆப்போனன்ட் வந்து தெய்வீக காதல் நினைப்பாங்க. ஆனால் அட் த சேம் டைம் இந்த சொசைட்டியே என்ன திங்கணும்னா இவன் காதலிக்கிறான் பாரு, இல்லை இவ காதலிக்கிற பாரு, இப்படி ஒரு காதல் தேவையா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். ஆக்சுவலி இவங்களுடைய காதல் வந்து 100% சேஃப், அது பியூர்னு இவங்க திங்க் பண்ணலாம். ஆனால் அது வெளியே வந்து அவமானமாக போர்ட்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதை எப்படி நம்ம ஸ்டாப் பண்ணுறதுங்கிறது வந்து, ஸோ இதில் எப்படி வந்து இதில் என்ன ஒரு ஸ்டார்டிங் பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய நபரை பொறுத்து தான் இவங்களுடைய காதல் கை கூடுமா இல்லையாங்கிறது வந்து ஜட்ஜ்மெண்ட்டுக்கே வர முடியும். ஸோ இப்போது ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன் இவங்க தேர்ந்தெடுத்துட்டு லவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த காதல் வந்து திருமணத்தில் முடிஞ்சிச்சுன்னா அதுலேருந்து ஒரு கிளை விட்டு இவங்களோட வாழ்க்கை அமைக்கிற முறை இருக்கே சூப்பராக இருக்கும். அதை நம்மளால் திங்க் பண்ணவே முடியாது. அவங்க ஸ்கெட்ச் போட்டு பிளான் போட்டு ஒர்க் அவுட் பண்ணி, அதாவது நாங்கள் காதலிச்சோம், அப்புறம் அந்த கல்யாணம் பண்ணோம், அந்த திருமணத்துலேருந்து எங்களோட பந்தம் வளர்ந்து நாங்கள் இன்றைக்கி ஒரு பெரிய சொசைட்டியை உருவாக்கி வச்சுருக்கோம்னு சொல்கிற நபர்கள் எல்லாமே வந்து இந்த தனுஷு ராசிக்குள்ள வந்து அடங்கியிருப்பாங்க. ஆனால் தனுஷு ராசிக்காரங்களை காதலிச்சிங்கன்னா நீங்கள் உண்மையாக பாக்கியசாலிகள். ஏன்னா அவங்க ரொம்ப